is not democracy. Every citizen has a freedom of speech. ஜனநாயகத்துக்காக நம்ம போராடுறோம் சொல்றாங்க இல்ல, மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கே நடுவுல மைக்க புடுங்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? கம்யூனிஸ்ட் தோழர் வந்து ரொம்ப தெளிவா அரசியல் படுத்துறாங்க. உங்களை இங்க வந்து யார் வேணாலும் வரட்டும், என்ன வேணாலும் பேசட்டும், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உரிமைகள் இருக்கு, அந்த சுதந்திரம் இருக்கு. நம்ம எதை எடுத்துக்கணும்ன்றத நம்ம தான் முடிவு பண்றோம் அப்படின்றது. இப்ப என்ன அவங்க வெளியில போய் என்ன பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்ப இங்க நடந்த சம்பவத்தை வந்து அவங்க பேசும்போது நம்ம மைக்க உடனே வாங்கி நம்ம என்ன சொன்னோம், அவங்க கிட்ட வச்ச கோரிக்கை என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து, மைக்க கொடுங்க, நாங்க உங்ககிட்ட எஜுகேட் பண்றோம், பரவாயில்ல அவங்க இருக்கட்டும், அவங்க விஜய் ரசிகராக இருக்கட்டும், நம்ம தாவைக்கால இருக்கிறவங்களே வர சொல்றோம், எல்லாரும் வாங்க, எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க. நீங்க இன்னைக்கு வந்து இப்ப எப்போதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு கிளாஸா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு இடமா இருக்கட்டும், ஒரு 10% பேர் நம்ம இருப்போம். ஓகே, பின்தொடர்றதுக்கு ஒரு 90% பேர் இருப்பாங்க. எத்தனையோ பேர் இப்ப தெரியுமில்ல, நம்ம வந்து வேட்பாளரே யாருன்னு தெரியாம அவ்வளவு பேர் ஓட்டு போட்டவங்க நிறைய பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அப்ப அவங்க எல்லாருமே யாரு, என்னோட பையன் போட்டிருக்காங்க, என்னோட தம்பி போட்டிருக்காங்க, உங்களோட தங்கச்சி போட்டிருப்பாங்க, நம்ம வீட்டுல உள்ளவங்க போட்டிருப்பாங்க, அவங்களும் எல்லாருமே வரணும்ன்றத நம்மளோட கோரிக்கை. அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல இங்க இருந்து ஒரு சவுண்ட் வந்துச்சு அப்படின்றதுக்காக வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, இது வந்து டெமோக்ராட்டிக் கூட்டமே இல்ல, அவங்க மைக்கை வந்து நம்ம அபகரிச்சு இங்க வந்து பேசவே கூடாது அப்படின்றத நம்ம வெளியில அனுப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்றாங்க. தயவு செய்து அது மாதிரியான எந்த எண்ணமும் அப்படி ஒரு சம்பவமும் அங்க நடக்கல. நம்ம சொன்னது என்னன்னா, மைக்கை வாங்கி உங்களுக்கு சொல்றோம், தெளிவு பண்றோம், யார் வேண்டாலும் பேசட்டும், அவங்களுடைய கருத்துக்களை கொண்டு போகட்டும் அப்படின்றத ஆரோக்கியமான விவாதம். கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் அதான் சொல்லுது, உங்களுக்கு எதிர்கருத்து இருந்தாலும் தெரிவிங்க, அதை நம்ம எஜுகேட் பண்ணுவோம், நம்ம வந்து பேசுவோம். நம்ம இங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அவர் ஃபவுண்டர் வந்து அவர் வந்து இறங்கும் போதே, அதோட லீடர் வந்து அபிஜித் வந்து இறங்கும் போதே அவர் தூக்கிட்டு வந்தது வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய ஒரே ஒரு இதுதான். அதை தவிர வேற யாரையுமே அவர் முன்னெடுத்து கொண்டு வரணும். வேற தலைவர்கள் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. ஓகே, அப்ப அங்க சொல்லக்கூடியது என்ன, இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் வந்து எப்படி வேணாலும் உங்களை எஜுகேட் பண்ணியிருக்காங்களே. இப்ப வந்து இப்ப நம்மளே இங்க சொல்லுவோம்ல, அடித்தால் திருப்பி அடிப்போம், அதெல்லாம் நம்ம டயலாக்ல சொல்றோம், இங்க சில தலைவர் சொல்றாங்க. ஆனா அறிவார்ந்து சிந்தி, அறிவார்ந்து உன்னோட இது பண்ணு, நீ அதிகாரத்துக்கு போ, அறிவு சார்ந்த அதிகாரத்துக்கு போறதா அண்ணல் அம்பேத்கர் சொல்றாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம சிந்தித்து செயல்படணும், எல்லாத்தோட கருத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதான் இங்க இருக்கக்கூடிய கோரிக்கை. நாளைக்கு அது மாதிரி அங்க ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கும் போது இங்க இருக்கிறவங்க இதுக்கும் மேல ஒற்றுமையாகவும் இன்னும் நம்மளோட படைபலத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்றது, இது மாதிரியான செயல்பாடுகளை செய்யறதை விட இந்த தனிப்பட்ட முறையில வந்து இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்று கருத்து இதுல வந்து பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய தோழர்கள் வந்து இப்ராஹிம் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவங்களாம் வந்து நமக்காக பிரபாகரன் இருக்கா, பிரபா எங்க. ஸோ நிறைய தோழர்கள் வந்து இங்கே ராவும் பகலமா அவங்களாம் எவ்வளோ தூங்குனாங்கன்னே தெரில. 5 நாளும் வந்து அப்படியே முடிஞ்சு நம்மளாவது போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரோம், அவங்க இங்கேயே இருக்காங்க. ஏதோ ஒரு நல்ல காஸ்டாக இருக்கும்போது இங்கே வரவங்க வந்து ஏதாவது ஒரு மேடையில் சொல்லும்போது அவங்க டைமிங் சொல்கிறாங்கன்னா டைமிங்கை கொஞ்சம் கேட்டுக்கோங்க, அந்த டைமுக்குள்ளே போங்க. அவங்க ஏதாவது ஒரு காசு சொல்லுவாங்க, அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது வந்து எல்லாருக்கும் ஆரோக்கியமாக எல்லாருமே பேசணும் அப்படின்றத நம்மளுடைய நோக்கம். எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அப்படின்றது. அதே மாதிரி பாட்டு பாட வரக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தான் நம்ம வைக்கிறோம். சினிமா பாட்டு பண்ணாலும் அது வந்து அறிவு சார்ந்த சினிமா பாட்டை பாடு. ஸோ இந்த வல்கர் வார்த்தை இருக்கக்கூடிய சினிமா பாட்டோ அது மாதிரி விஷயங்கள்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிருங்க. அப்படி பண்ண வேணாம். ஸோ பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எது நடந்தாலும் இங்கே எவ்வளோ பலமா நம்ம இருக்கோம், மற்ற மாநிலங்கள்ல என்ன பலமா இருக்கோன்றத பொறுத்து தான் வந்து, அதாவது கூட்டங்கள் எந்த அளவுக்கு நம்ம பலமா இருக்கோமோ அதுதான் வந்து நம்மளோட வெற்றிக்கான ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ தயவு செய்து எல்லாமே பொறுமை காத்து. தோழர்களே, இது பாலர் இல்லம், எதுவும் நடக்காது சரிங்களா? இது பாலர் இல்லம், அதனால ஒன்றும் நடக்காது. காக்ரோச் பார்ட்டி மெம்பர்ஸ் அவ்வளவுதான். எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ்
எத்தனை பேர் பப்ளிக் நியூட்ரல் ஆர்கானிக் இந்த ஆர்கானிக் நியூட்ரல் நான் பொலிட்டிக்கல் பப்ளிக் ஒட்டியா தான் நான் இங்க இருக்கிறேன். நான் முன்னாடி எனக்கு நின்றுட்டு இருந்தேன். வெற்றி மகன் சார் வந்தாங்க. ஹியூஜ் ஃபேன் சார், ஹியூஜ் ஃபேன். ஸோ நீங்க பேசுறீங்களா, இந்த நோக்கி பேசுறீங்கன்னா பேசுறீங்க, இல்லைன்னா அவங்க தான் எடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. போயிட்டேன், கோச்சிட்டு போயிட்டேன். ஏன்னா இங்க பேசுறவங்களோட பேச்சு, அந்த நரேட்டிவ், அந்த ஏஜெண்டா, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. This is a student protest. Only for the students. Students பண்ற protestல students support பண்றது என் கடமையை நான் பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாவாக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ். நாங்க கிடையாது. நான் கலகத்தியோட தீவிரமானதான். நேற்று தான் எப்படியாவது பார்த்துட்டு வந்திருக்கேன். பேசலாம் போகலாம். This is not democracy. Every citizen has a freedom of speech. இப்போ புரியுதா நான் என்ன பத்தி பேசிட்டு இருக்கேன்னு? நீங்க ஒரு ஆர்கானிக் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பேசுறேன். என்னோட ஆசையோட நான் பேசுறேன். எவ்வளவு சொல்லிருக்காங்க வருது. மகாத்மாவின் வாரிசுகள் ஒருபோதும் விடமாட்டோம். இந்திய நாடு எங்கள் நாடு. இந்திய நாடு எங்கள் நாடு. ஒன்றிணைவோம். இந்தியராய் ஒன்றிணைவோம். சாதி இல்லை, மதம் இல்லை. வர்க்க பேதம் எங்களுக்கு இல்லை. பஞ்ச பேதம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் எல்லாம் மாணவர்கள். நாங்கள் எல்லாம் இளைஞர்கள். அரசியல் என்று சொல்லி சுயநல அரசியலை, வாக்கு வங்கி அரசியலை, மக்களை ஏமாற்றும் அரசியலை திணிக்காதே. கேள்வி கேட்போம். தவறென்றால்
சொல்றாங்க? அதுதானேங்க நான் பேசிட்டு இருக்கேன். கூப்பிட்டு வச்சு படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. நான் படத்தை போய் பார்த்தேங்க. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்துருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்போ அவரையும் சேர்த்த ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? இல்ல, இது ப்ரோ டெமோக்ரஸி, ஜனநாயகத்துக்காக நம்ம போராடுறோம் சொல்றாங்க. இல்ல, மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கே நடுவுல மைக்க புடுங்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? இல்ல, நீங்க எல்லாம் பாத்தீங்க தானே நான் என்ன சொன்னேன்? ஐ ஆம் ஹியர் ஆஸ் அ பப்ளிக்ல ஒருத்தியா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ண, ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணதா வந்திருக்கேன். இந்த மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ண எவனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீங்க 100 பேர் இருங்க, 1000 பேர் இருங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. துரத்திட்டாங்க, என்ன மைக்க புடுங்கி துரத்தி இருக்காங்க. இதுலயே புரியுது இவங்க டெமோக்ரஸியோட லட்சணத்தை. டெமோக்ரஸிக்காக இவங்க போராடல, அவங்க ஏஜெண்டா வச்சுதான் போராடுறாங்க. டோன்ட் ஃபால் ஃபார் திஸ் ட்ராப். எல்லாரையும் நீங்க தானே இருந்தீங்க. அப்போ நான் சொல்லிட்டு தான் வந்தேன். எனக்கு என்ன தோணுதோ என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் தான் நான் பேசுவேன்னு. நீங்க தேவையில்லாம கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்றீங்கன்னா நான் என்ன இவங்களுக்கு பப்பெட்டா? இவங்க யாரு? நான் யாரையும் சொல்லி வரல, யாரையும் கேட்டு வரல. எனக்காக நான் வந்திருக்கேன். பேசுறதுக்கு சுதந்திரம் கொடுக்காத இவங்க சுதந்திரத்துக்கு போராடுறாங்க. இதோட போலி ப்ரொடெஸ்ட். நான் சொல்றேன் கேளுங்க. மத்த ப்ரொடெஸ்ட் டெல்லியில என்ன நடக்குது எனக்கு தெரியல, நான் அங்க போகல. இப்போ சொல்றேன் 100% சப்போர்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட். சல்யூட் டு சோனம் வாங்சுக். மகாத்மா காந்தி ரேஞ்சில் நீங்க இருக்கீங்க சார். சல்யூட், ஹியூஜ் சல்யூட். கால விழுந்து நான் வந்து உங்க பிளெஸிங் வாங்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கால விழுந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஆனா இன்னைக்கு இங்க நடக்கிற ப்ரொடெஸ்ட் போலி ப்ரொடெஸ்ட். என் கையில இருந்து மைக்க புடுங்கி இருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? just because I watched the movie of my favorite star, I don't become a joker. If you are really democratic, then you should allow me to speak out freely. மேம், உங்களுக்கு ஹீரோ தான் இன்னைக்கு ஆட்சியில இருக்காரு. மாணவர்களை அடிக்க இருந்தா என்னங்க? என்ன மாணவர் அடிச்சாங்க? அடிச்சு பாக்குறீங்க. எங்க? சமூக வலைத்தளத்துல எங்க? இருக்கீங்களா இல்லையா? சமூக வலைத்தளத்துல இருக்கீங்களா இல்லையா? எங்க? நானும் தடி அடிக்கல பாத்தீங்களா? பர்மிஷன் வாங்கிட்டு போராட்டம் பண்ணாங்களாங்க? இந்த படம் இது பர்மிஷன் வாங்கி தான் பண்றீங்களா? நான் கேட்ட கேள்வி நீங்க பர்மிஷன் வாங்குனாங்களா? கல்லூரிக்குள்ள நடக்கக்கூடிய ஏங்க, எந்த ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்டீங்க தானே? கேள்வி கேட்டீங்களா? நான் பதில் சொல்லவா வேண்டாமா? இல்ல நீங்க பதில் சொல்றீங்களா? எந்த ஸ்டூடெண்ட், எந்த சிட்டிசனா இருந்தாலும் we have every right to protest peacefully with permission. கரெக்ட்டா? செக்ரட்டேரியட்டுக்கு அவுட் சைடு விளம்பரத்துக்காக நீங்க வந்து போராட்டம் பண்ணீங்க, பர்மிஷன் இல்லாம உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி தான் செய்வாங்க. எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சிருக்காங்கன்னா அது நான் வன்மையா கண்டுக்கிறேன். இது எனக்கு தெரியல, தெரியாத விஷயத்த நான் பேச மாட்டேன். அது தமிழ்நாட்டில் இருக்கட்டும், டெல்லியில இருக்கட்டும், அன்ப்ரொவோக்ட் அட்டாக்ஸ் ஆர் கேவலமான ஒரு விஷயம். பீட்டிங் எனிவன் வித்வுட் ப்ரொவோகேஷன் இஸ் a crime. It's a crime. It's the lowest of the lowest cadre of crime. அது நான் வன்மையா கண்டுக்கிறேன். அதுக்கு நான் போஸ்ட் கூட போட்டிருக்கேங்க. பட் அதுக்காக நான் வந்து ஸ்டூடெண்ட்டை சப்போர்ட் பண்ணல, நான் ஒரு நாள் படத்தை பார்த்ததுனால நான் ஆன்டி சோஷியல் எல்லாம் கிடையாது. ஸ்டாப் காலிங் அஸ் ஜோக்கர்ஸ். யூ ஆர் த ஜோக்கர். ஏங்க, இப்போ நான் கையில் இந்த மைக்கு புடுங்கி நீங்க பேசுறதா இருந்தா சாதகமா பேசுங்க, இல்லைன்னா போங்கன்னு சொல்றாங்க. இதுதான் டெமோக்ரஸியோட லட்சணமா? இவ்வளவுதான் என்னோட கேள்வி. நீங்க பாத்தீங்கல்ல, கவர் பண்ணீங்கல்ல, காட்டுங்க. டைரி இருந்தா காட்டுங்க. என்ன ஆச்சு எனக்கு மைக்ல, பிளாட்ஃபார்ம்ல என்ன ஆச்சு நீங்க காட்டுங்க. அப்புறம் பேசலாம் விஷயத்தை, அப்புறம் பேசலாம். நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையே. கம்யூனிஸ்ட் ஆபீஸ்க்குள்ள நடக்கிற போராட்டம் போலி போராட்டம், அதுக்கு வெளியிலே வந்து சொல்லி அது கம்யூனிஸ்டா, பிஜேபியா, டிவிக்கே நான் சொல்லல. எனக்கு இங்க நடந்தது டெமோக்ரஸி கிடையாது. This is the proof that they are anti-democratic. எனக்கு நடந்ததா நான் சொல்றேங்க. இப்ப லைவ்ல நடந்ததுங்களே இல்ல, அவ்வளவு பயமா இருந்தா ஏன் கூப்பிடணும்? என்ன மட்ராஸ் என் நண்பர்கள் இருக்காங்க சப்போர்ட். ஏன் நாங்களும் நாளைக்கு ப்ரொடெஸ்ட் பண்றோம். சைல்டு அபியூஸ்க்கு எகென்ஸ்டா, நடக்கிற கிரைம்ஸ்க்கு எகென்ஸ்டா கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும்னு சென்ட்ரலுக்கு நம்ம அப்பீல் பண்ணி போலீஸ் பர்மிஷன் வாங்கி நாளைக்கு ப்ரொடெஸ்ட் பண்றோம். ஆறாவமா பண்றோம். வழியில போராடுறதா குற்றச்சாட்டு வச்சீங்க. ஏஜென்ட் யாருன்றத சொல்ல முடியுமா? எந்த ஏஜென்ட்? நான் என்ன ஏஜென்ட்னு சொன்னேனா? ஏஜென்ட்னு சொன்னேன். கரெக்ட்டா கேட்டுக்கு பதில் சொல்லுங்க. சும்மா இங்கிலீஷ்ல மர்டர் பண்ணாதீங்க. ஏஜென்ட்னு சொன்னேனா? அது என்ன ஏஜென்ட்? ஏங்க, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, பேசுவாங்க.
அது விஜய் சார் மிஸ்ஸிங் ஒருத்தர் பிடிக்கிறாங்க போஸ்டர், அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஏன் மிஸ்ஸிங்னு சொல்றாங்க? ராகுல் காந்தி அவரோட ப்ரொவோகேஷனுக்கு பேசினாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அன்ப்ரொவோக்ட் அட்டாக் பண்ணதுக்கு பேசிருக்காருங்க. பேசலன்னா விஜய் சாரை போய் கேளுங்க. இல்ல இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் சப்போர்ட் பண்ண கட்சி ஜெயிச்சிடுச்சுன்னு சொல்லி இது பேசலையா அது பேசலையா என்ன வந்து கேக்குறீங்க? சிஎம் சார் என்ன என் வீட்லயே உட்காந்துருக்காரு, உங்களை மாதிரி தானே நானும். நீங்க வேணும் செக்ரட்டேரியட் போல, நான் இது வரைக்கும் அவங்கள சந்திச்சதும் இல்லை. நான் ஒரே ஒரு வாட்டி தூரத்துல இருந்து பார்த்திருக்கேன். எனக்கும் அவங்களுக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. நான் சப்போர்ட் பண்றேன். தமிழகத்தில் இந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு அனுமதியே கொடுக்கப்படுறதில்ல, அதை தாண்டி போராட்டம் அப்படி கொடுக்கலன்னா, அப்படி கொடுக்கல நீங்க சொல்றது உண்மை, இட்ஸ் a factனா எனக்கு தெரியாது அப்படின்னா அது தவறுதான். எவ்ரி சிட்டிசன் ஹேஸ் a right to protest peacefully. எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு நாளைக்கு பெர்மிஷன் கிடைச்சிருக்கு, நாளைக்கு ப்ரொடெஸ்ட் நடக்குது. சரியா? அனுமதி கொடுக்காம மாணவர்கள் சைடுல இருந்து ஒரு கோபம் இருக்கிறப்ப நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நீட்டுக்கு எதிராக நாங்க இருக்கோம் அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு சொல்லுது. இருந்தாலும் மாணவர்களுடைய போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த குற்றச்சாட்டு ஃபேக்டானு நான் வெரிஃபை பண்ணாம சொல்ல மாட்டேன். நீங்க சொல்றதே உண்மையா இருந்தா அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படணும். Every student has a right to do peaceful protest without disturbing the peace and law and order of the state.